வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆசை இருக்கு. ஆனா எங்க ஆரம்பிக்கிறது, எதை வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு இந்த குழப்பத்திலிருந்து எப்படி வெளிய வருதுன்னு ஒரு சிம்பிள் வழி பார்க்க போறோம். ஆமா, ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கு. எதை செலக்ட் பண்றதுன்னே தெரியாது. எனக்கே ஆரம்பத்துல ரொம்ப மலைப்பா இருந்துச்சு. அப்போ என்னதான் பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. கவலைப்படாதீங்க. பாருங்க, இந்த மொத்த குழப்பத்துக்கும் தீர்வு என்னன்னா ஒரு சிம்பிளான திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். நாம இன்னைக்கு ஒரு கம்பெனியை எப்படி சரியா அனலைஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் ஸ்டெப் என்ன? இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல கம்பெனிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த வாய்ப்புகளுக்கான வேட்டை வேற எங்கேயும் இல்ல, நம்ம டெய்லி லைஃப்ல தான் தொடங்குது. ஃபேமஸ் இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். உங்க கண்ணையும் காதையும் மட்டும் திறந்து வச்சு உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சாலே போதும்னு. நாம டெய்லியும் பாக்குற யூஸ் பண்ற பொருட்கள்ல தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? அப்போ அந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி வரும்? நிறைய வழிகள் இருக்கு. நீங்க ஷாப்பிங் போகும்போது மக்கள் எந்த பிராண்ட விரும்பி வாங்குறாங்கன்னு சும்மா கவனிக்கலாம். இல்லனா ஸ்டாக் ஸ்கிரீனர் மாதிரி ஆன்லைன் டூல்ஸை யூஸ் பண்ணி சில கண்டிஷன்ஸ் வச்சு கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணலாம். கவர்மெண்டோட பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி புது விஷயங்களையும் கவனிக்கலாம். ஆனா இது எல்லாத்தை விட பெஸ்ட் வழி என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு துறையில முதலீடு பண்றது தான். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்கும். இங்க உங்களுக்கு ஒரு சின்ன டிப். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோன்ற கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைங்க. ஏன்னா ஒரு கம்பெனி இப்போதைக்கு வாங்கறதுக்கு சரியான விலையில இல்லாம இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான வாய்ப்பா மாற சான்ஸ் இருக்கு. அதனால ட்ராக் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, உங்ககிட்ட இப்போ ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்கு. இதுல இருக்கிற எல்லா கம்பெனியும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா கண்டிப்பா இல்ல. அப்போ ஒரு நல்ல கம்பெனிக்கும் ஒரு மிகச்சிறந்த கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு தான் வாரன் பஃபெட் சொன்ன பிசினஸ் மோட்ங்கிற கான்செப்ட் நமக்கு உதவ போகுது. எக்கனாமிக் மோட் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்றேன். அந்த காலத்துல ராஜாக்கள் அவங்க கோட்டைய சுத்தி பெரிய அகழி வெட்டியிருப்பாங்க இல்லையா? எதுக்கு? எதிரிகள் ஈஸியா உள்ள வராம இருக்க. அதே மாதிரிதான் ஒரு கம்பெனிய சுத்தியும் ஒரு பாதுகாப்பு வளையும் இருக்கும். இந்த மோட் தான் காம்படிட்டர்ஸ் உள்ள வந்து அதோட மார்க்கெட் ஷேரையும் லாபத்தையும் அவ்வளோ சீக்கிரம் தட்டி பறிக்க விடாம தொடுக்கும். ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் வெற்றிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம ஊர்ல இருந்தே ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு. ஐஷா மோட்டார்ஸ். அவங்களோட மோட் எதுன்னு நினைக்கிறீங்க? வேற எதுவும் இல்ல, நம்ம ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட் தான். ரொம்ப காஸ்ட்லியான ஹார்லி டேவிட்சன் பைக்குகளுக்கும் சாதாரண கம்யூட்டர் பைக்குகளுக்கும் நடுவுல இவங்க ஒரு தனி உலகத்தையே உருவாக்கிட்டாங்க. அந்த பிராண்ட் மேல மக்களுக்கு இருக்கிற அந்த லாயல்ட்டிய வேற எந்த காம்படிட்டராலையும் அவ்வளவு சீக்கிரம் உடைக்கவே முடியாது. இதுதாங்க ஒரு பவர்ஃபுல் மோட்டுக்கு அடையாளம். ஓகே, ஒரு கம்பெனிக்கு நல்ல மூடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தென்ன? இப்போதான் நம்ம அடுத்த டூல கையில எடுக்க போறோம். அதுதான் கம்பெனியை முழுசா டெஸ்ட் பண்ற ஒரு டியூ டிலிஜென்ஸ் செக்லிஸ்ட். இந்த டெஸ்ட்ல மொத்தம் 3 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. 1, அந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்ணுது, எப்படி காசு சம்பாதிக்குதுன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். 2, நம்ம செக்லிஸ்ட வச்சு அதோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை செக் பண்ணணும். 3, கடைசியா அந்த ஸ்டாக் நாம வாங்குறதுக்கு சரியான விலையில இருக்கான்னு வேல்யூவேஷன் பண்ணணும். இது பாருங்க, இது ஒரு பிகினருக்கான சிம்பிள் செக்லிஸ்ட். இதை ஒரு கம்பெனியோட ஹெல்த் ரிப்போர்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் அந்த கம்பெனியோட ஹெல்த்தை பத்தி ஒரு கதை சொல்லும். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ரெவென்யூ growth, கடன் அளவு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இது ஏன் 20% மேல இருக்கணும்? ஏன்னா ஒரு கம்பெனி தான் விக்கிற பொருள்ல நல்ல லாபம் பாக்குதுன்னா அதால விலைய கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். சிம்பிளா சொன்னா அதுக்கு ஒரு வலுவான பிராண்ட் பவர், அதாவது ஒரு நல்ல மோட் இருக்குன்னு இது காட்டுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்னு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இத இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த கம்பெனில போடுற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் அந்த கம்பெனி எவ்வளோ லாபம் சம்பாதிக்குதுன்னு காட்டுறது தான் இது. இது 25% மேல இருந்தா அவங்க உங்க பணத்தை ரொம்ப திறமையா யூஸ் பண்ணி சூப்பரா லாபம் பாக்குறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு நல்ல கம்பெனிக்கான முக்கியமான அடையாளம். ஓகே, ஒரு கம்பெனி நம்ம செக்லிஸ்ட்ல இருக்கிற எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிருச்சு. சூப்பர், உடனே வாங்கிடலாமா? இருங்க, நாம செய்ய வேண்டிய கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்கு. அது அந்த ஸ்டாக்கோட விலை சரியா இருக்கான்னு பாக்குறது. ஏன்னா ஒரு கம்பெனி எவ்வளவுதான் சூப்பரா இருந்தாலும் சரி,
அதோட உண்மையான மதிப்புக்கு மேல ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோம்னா அது ஒரு மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறிடும். நம்மளோட கோல் என்ன? ஒரு சிறந்த கம்பெனிய ஒரு நியாயமான விலையில வாங்குறது. அவ்வளோதான். ஒரு ஸ்டாக்கோட உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்க எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் இந்த DCF அனாலிசிஸ். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், ஆனா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் வருமானத்தை வச்சு இன்னைக்கு அதோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்னு கணக்கு போடுறது தான் இது. நாம கணக்கு போட்ட மதிப்பு மார்க்கெட் விலையை விட அதிகமா இருந்தா ஓகே, இந்த ஸ்டாக் நல்ல விலையில கிடைக்குதுன்னு அர்த்தம். நாம இதுவரைக்கும் ஒரு கம்பெனிய எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா நம்ம மைண்ட் செட். ஆமா, இன்வெஸ்டிங்ல ஜெயிக்கிறதுங்கிறது வெறும் கணக்கு வழக்கு மட்டும் இல்ல. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில இந்த வார்த்தைகளை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை. சில சமயம் சில வருஷங்களுக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் நெகட்டிவ்ல கூட போகலாம். ஆனா ஒரு நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா காத்திருந்தீங்கன்னா லாங் டேர்ம்ல நீங்க எதிர்பார்க்காத ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு மேரத்தான், 100 மீட்டர்ஸ் ஸ்பிரிண்ட் கிடையாது. சரி, இப்போ ஒரு கம்பெனியை எப்படி அனலைஸ் பண்றதுன்னு ஒரு தெளிவான ஃப்ரேம்வொர்க் உங்க கையில இருக்கு. இனிமே சும்மா வேடிக்கை பார்க்காம ஆக்ஷன்ல இறங்குங்க. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதை வச்சு உங்க வாட்ச் லிஸ்ட்ல நீங்க சேர்க்க போற முதல் கம்பெனி ஏது? யோசிங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துக்கான முதல் அடிய இன்னிக்கே எடுத்து வைங்க. ஆல் தி பெஸ்ட்.